கன்னடா, மலையாளம், ஹிந்தின்னு ஒரு 500 படத்துக்கு மேல நடிச்சிருப்பீங்க. நிறைய நடிகர்களோட வாய்ஸ் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகரோட வாய்ஸ் யார் வாய்ஸ், என்ன காரணம்? நன்றி. நான் ஏற்குறைய ஒரு 600 படங்கள் தாண்டியாச்சு. டப்பிங் ஆர்டிஸ்டாவே நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன். நமக்கு தமிழ்லன்னா சிவாஜி சாரை விட வேறு யாருடைய குரல் பிடிக்க முடியும்? அதுக்கப்புறம் தான் எல்லாம். ஸோ எனக்கு அமிதாப் பச்சன் சார் அவருடைய வாய்ஸ் பிடிக்கும், ஓம்பூரி பிடிக்கும், நசீருதீன் ஷா பிடிக்கும், பாலையா அண்ணன் பிடிக்கும், ராதா அண்ணனை பிடிக்கும். ஸோ அது பட்டியல் நீண்டுகிட்டே இருக்கு. ஏன்னா எப்போவாவது அவங்கள மீட் பண்ண முடியும்னா அது மேட்சே ஆகாது. வி ஹேட் கிரேட் லெஜெண்ட்ஸ். ஒட்டுமொத்தமாக சொல்லணும்னா சிவாஜி ஐயாவுடைய குரல் தான் எனக்கு ஆதர்சமான குரல். சார், நீங்க 2Dல ஒர்க் பண்ணணும்னு சொன்னீங்க. இப்போ இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இந்த கேரக்டர்லாம் பசங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? ஏன்னா அப்ப டிஸ்னில அந்த மிக்கி மவுஸ் வச்சு டோட்டலாவே டிவி சீரியல் மாதிரி பண்ணாங்க. இப்போ படமா போடுறாங்க. இப்போ எப்படி எவ்வளவு சார் குழந்தைங்களுக்கு பிடிக்கும்? இல்ல, அசோக் சந்திரன் தான் சொன்னாரு, எல்லாத்துலயும் ஒரு குழந்தை இருக்குன்னு. நீங்க 100 வயசாகட்டும், 120 வயசாகட்டும், உள்ள ஒரு குழந்தை இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இது குழந்தைகள் படம் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா ஜுராசிக் பார்க் ஆகட்டும், இந்த மாதிரி அனிமேட்டட் பிலிமா இருக்கட்டும், நிறைய பெரியவங்க தான் நிறைய பாக்குறாங்க, கூட குழந்தைங்க போகுது. ஆக குழந்தைங்களுக்கு இந்த காலத்து குழந்தைங்களுக்கு எங்களை விட நல்லாவே புரியும். ஸோ அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப ஒரு புது அனுபவத்தை தரும். ஏன்னா இன்னைக்கு எங்களை விட நிறைய டெக்னாலஜிக்கலா அவங்களுக்கு இதுவா இருக்கு, என்ன ஒரு அறிமுகம் இருக்கு. ஸோ நிச்சயமா அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அது ஸ்டேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா 2 குழந்தைங்க கவுண்டர் போட்டுக்கினாங்க ஸ்டேஜ்லயே. சிங்கப்பள்ளி சாரும் சரி, அவங்களும் சரி, ஒரு மாதிரி கிண்டல் பண்ற மாதிரியே போகுது. என்னன்னா இப்ப அவங்க படத்துல இருக்கும்போது அந்த 2 கேரக்டர், ரோபோ சங்கரும் சரி, அவங்க சிங்கப்பள்ளி அவங்களும் சரி, கிண்டல் பண்ற மாதிரியே ஒரு விஷயம் பண்ணி இருக்காங்க. ஆனா அவங்க தொடர்ச்சியாக டப்பிங் கொடுத்துனே இருக்காங்க. அது எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா இவங்களுக்கு கேரக்டரே மாற மாட்டேங்குது சார் கேக்குறேன். ஆமா சார். இல்ல என்னன்னா இப்ப நீங்க சொன்னீங்களா குழந்தைங்களா சொன்னீங்களா சார்? சாரி சொல்லுங்க சார். இல்ல சார், குழந்தைங்களா பிடிக்கும்னு சொன்னீங்க. நீங்க 2 பேரும் குழந்தைங்களா நிறைய கிண்டல் பண்ணீங்க, கவுண்டர் போட்டீங்க. அது எப்படி பாக்குறீங்க? இவங்க 2 பேருமா? அதான் சொன்னேனே, குழந்தைங்களா தான் இருக்கும் எப்பவுமே. 90 வயசானாலும் ஒரு குழந்தைங்களா இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். நீங்க உட்காந்து அசைப்படும் போது குழந்தைங்க நினைவுக்கு தான் வரும், ஐயோ அப்போ நல்லா இருந்துச்சு, இது நல்லா இருந்துச்சுன்னு. வளர வளரத்தான் நம்மளுக்கு கன்ஃபியூஷனு, டென்ஷனு எல்லாம். ஸோ அந்த குழந்தைத்தனம் இருக்கும். நீங்க பொதுவா சொல்லுவாங்க, வயசு ஆக 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 நீங்க 60 வயசுக்கு மேல போனீங்கன்னா 70 வயசு ஆகும்போது திரும்பி குழந்தையாதான், குழந்தைக்கான அணுகுமுறை தான் மனசுல வரும். ஸோ அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். 2 குழந்தைங்களும் மேடையில சண்டை போட்டுக்கிட்டு, சண்டை இல்ல விவாதம் பண்ணிக்கிட்டு. தம்பிங்களை கேளுங்கப்பா. நிறைய பேர் வச்சுட்டீங்களா? எப்படி? சூப்பர் தலையா. நம்ம குலதெய்வம் பேரு. ஸோ நான் வீடு வாங்கணும்னு 10 வருஷமா சுத்திக்கிட்டே இருந்தேன், கிடைக்கவே இல்லை. இந்த சிங்கப்பள்ளிக்கு எங்க வீடு வேணும்னா வேம்புலி அம்மன் கோயில் பக்கத்துல தான் கிடைச்சிச்சு. அப்போ எனக்கு சொன்னாங்க, வேம்புலி அம்மன் கோயில் பக்கத்துல தான் சிங்கப்பள்ளி வீடு இருக்குன்னு வீடு வாங்கினேன் கேட்டாங்க. அது மாதிரி இந்த லயன் கிங் இது ஒரு கிஃப்ட். இந்த லயன் கிங்ல நம்ம பேசுறது அது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட். அந்த லயன் கிங்ல நம்ம பேசுறோம். ஸோ லயனை பாராட்ட போன பிரசிடென்ட் 2019 நான் சொன்னேன், என்னை பாராட்ட எத்தனை பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றின்னு தான் சொன்னேன். பட்டு இது ஒரு கிஃப்ட், இது எனக்கு தெரியல, அதான் ஒரு ஃபார்ம் ஆகி வந்துருச்சு, அவ்வளோதான். சார், இப்போ சிங்கத்துக்கு பேசுற மாதிரி பேசியிருந்தீங்க நீங்க. பட் அந்த வாய்ஸ் நீங்க வழக்கமா டப்பிங் பேசும்போது இருந்த நேச்சுரலிட்டி இருந்ததா?
இல்லை இந்த சிங்கத்துக்காக நீங்க ரொம்ப ஸ்டாப் பண்ணி நிறுத்தி நிதானமா அப்படிலாம் பேசுன மாதிரி தெரிஞ்சது. என்ன டிஃபரன்ஸ் நீங்க அதில் பார்த்தீங்க? இல்ல சார், ஆக்சுவலா கொஞ்சம் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா நாசி சார் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா சிங்கத்துக்கும் ஒரு படத்துல லிப் மூமெண்ட்ஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஸோ நிறைய இமோஷன்ஸ் இருக்கிற கேரக்டர் எல்லா கேரக்டர்ஸும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நார்மலா படத்துல டப் பண்ண மாதிரி இல்லாம இதுல டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணியிருக்கோம். ஹோப்ஃபுல்லி ஃபுல் படம் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கணும்னு நம்புறேன். அர்ஜுன் சார், நாங்க சின்ன வயசு இருக்கும்போது குழந்தைகளோட நிறைய படம் பார்ப்போம். குழந்தைகளுக்கான படம் நிறைய வரும், விலங்குகள் படம் வரும். இப்பெல்லாம் நிறைய ஹீரோ படங்கள் வந்து நியூஸ் அப்டேட்டே வர மாட்டேங்குது. பர்டிகுலர் உங்க படங்கள்லாம் எப்படி எங்களுக்கே தெரியும். எப்போ நீங்க பெரிய பெரிய ஹீரோ எல்லாம் அந்த குழந்தைகளோட ஃபேமிலியோட சேர்ந்து இருக்க படங்கள்லாம் அதெல்லாம் எப்படி பண்ணுவீங்க? அதான் சார் லைன் கிங் குழந்தைகளுக்கு படம் தான் இல்ல இருக்கு சார், லைனப்ல இருக்கு. அஜிதா சார், இங்க அவங்களோட ப்ரீவியஸ் மூவிஸ் எல்லாமே இந்த வாய்ஸ்ல தான் வந்து மேக்ஸிமம் நெகட்டிவ் ரோல்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். பட் இந்த வாய்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு கார்த்திகே ராஜாவா உங்களுக்கு கொண்டு உட்கார வச்சிருக்கு. ஸோ இதை பத்தி உங்களுக்கு எப்படி நினைக்கிறீங்க? இல்ல சார், ஆக்சுவலி டிஸ்னி வந்து ஃபர்ஸ்ட் கால் வரும்போது அதான் சொல்லுங்க, சின்ன குழந்தைல இருந்து டிஸ்னி எல்லா குழந்தையோட சைல்ட்ஹுட் மெமரி. இன்ஃபேக்ட் டிஸ்னி கார்ட்டூன்ஸா இருக்கட்டும், டாய்ஸா இருக்கட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இந்த கால் வரும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் ரொம்ப நேச்சுரல் இருந்தது. சரி ஓகே, அதுவும் டைட்டில் ஒரு கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுக்குறோம்னு சொல்லும்போது அப்போ எனக்கு தெரியல இவ்வளோ பெரிய ஸ்டார் காசு இருக்கு. அண்ட் ஃபைனலி ஐ திங்க் வாய்ஸ் கொடுக்கும்போது டு லிசன் டு நாசி சாரோட வாய்ஸ் இருக்கட்டும், சிங்கப்பூரி சாரோட வாய்ஸ் இருக்கட்டும், விடி சாரோட வாய்ஸ், அசோக் சாரோட வாய்ஸ், அண்ட் ரோபோ சங்கர் சாரோட வாய்ஸ், இவங்க வாய்ஸ் எல்லாம் கேட்கும்போது இட்ஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. நிறைய கற்றுக்க முடியுது. But definitely an absolute honor, sir, to be part of Disney. நீங்க சொல்ற மாதிரி அதுவும் முஃபாஸோட வாய்ஸ் சொல்லும் போது முன்னாடி சொன்ன மாதிரி இன்ஃபேக்ட் அக்காவோட குழந்தைங்களுக்காக பண்ணது. ஏன்னா அவங்க யூஎஸ்ல இருக்காங்க, சொல்லலாம்ல என்னோட அங்கிள் தான் முஃபாஸோட வாய்ஸ் தமிழ்ல. ஸோ அதுக்காக வாய்ஸ் பண்ணது. பட் டெஃபினெட்லி ஒரு ஐ திங்க் ஒரு சைல்ட்ஹுட் மெமரியில இப்போ ஒரு சர்க்கிள் முடிஞ்சிருக்குன்னு அந்த ஃபீலிங் இருக்கு. ஸோ வெரி வெரி ஹாப்பி அபவுட் சார். சிங்கப்பூர் என்ன இங்க சொல்லுங்க சொல்லுங்க. அண்ணா அதே இங்க அண்ணா எப்பவுமே நீங்க வந்து ஜாலியா ஆடியோ வேணும் சார். ஹலோ இல்ல இப்போ ஒரு ஒரு பற்று இருக்குங்களா, ஒரு பெரிய ஒரு கேரக்டருக்கு ஒன்று இருக்குங்களா. பட் இதுக்கு முன்னாடி இது போன 2019 லைன் கிங்க்கு டீமானுக்கு யார் பேசினாங்கன்னு தெரியல. நான் தான் பேசினேன். அதுக்கு முன்னாடி யார் பேசினாங்கன்னு தெரியல. மற்ற இந்த படத்துல 2019 பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கும் பூம்பாக்கும் அந்த காம்பினேஷன், உங்களுக்கும் ரோபோ சங்கருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு சொல்றாங்க. நான் கேட்குறேன், அது நிறைய பேர் பாராட்டினாங்க. இந்த சூர்யா சாரா இருக்கட்டும், கார்த்திக் சாரா இருக்கட்டும், வந்து என்கிட்ட 10 நிமிஷம் நாங்கள் உட்காந்து பேசணும். இல்லை எக்ஸ்ட்ரானதாக பேசிட்டேன், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாராட்டினாங்க. நிறைய பேர் மெசேஜ் வந்துச்சு. ஸோ இது வந்து இதை நான் விடக்கூடாது. நான் ஃபிட்டா இருக்கிற வரைக்கும், என் குரல் நல்லா இருக்கிற வரைக்கும், இந்த டீமோட இது ஒரு கேரக்டர் டிஸ்னியில பண்ணாங்கன்னா அது மேக்சிமம் நான் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கேன். அவ்வளவுதான். பட் இதுல என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா இதுல இந்த ஃபுல் படத்துல டிஸ்னிலே பெரிய புரோட்டோகால் இருக்கு. இந்த படத்துல ஃபுல் டைலாக்ல விவேக்கெல்லாம் எப்படி பண்ணியிருக்காருன்னே தெரியல. கிடையாது, முடியாது, நடக்காது, விளங்காது, சரியா வராது, போகாது, அடைய முடியாது, கடவுள் பார்த்துக்கிடுவாரு, சனியனே, மூதேவி, விடுவிட்ட வேலை, இப்படி எந்த வார்த்தையும் இருக்காது. எனர்ஜியா இருக்கும். ஜெயிக்க போற வரப்போகுது, இருட்டா இருக்கு ஆனா விடிய போகுதுன்னு அர்த்தம், முயற்சி பண்ணு, உன்னால முடியாதுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லைன்ல இருக்கும். இது வந்து ஒரு விலங்குகள் படம் தமிழ்ல டப் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பார்க்கக்கூடாது. இந்த டிஸ்னியில யாருக்கு கடவுளை பிடிக்கும், யாரை கடவுள் பிடிக்காது, கடவுள் இருக்கு இல்ல, அது இதெல்லாம் இல்லாம ஒரு தனி மனித ஒழுக்கம் எப்படி இருக்கணும்,
யாரு துரோகம் பண்ணுவா, துரோகம் பண்றவங்க என்ன நடக்கும், யாரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, யாரு பகையாளி, யாரு உயிரை கொடுக்குறவன், எவன் ஹெல்ப் பண்றவன், எவன் ஸ்பை, இப்படி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். ஒரு மகாபாரதம்னா மகாபாரதம் கிடையாது, அதோட திணைக்கதைகள் சேர்ந்த மகாபாரதம். இதுல ஒவ்வொரு கேரக்டரும் ஒன்று சொல்லும். ஸோ வந்து அந்த டிஸ்னி வந்து வேர்ல்டு வைடா அக்செப்ட் பண்றதுக்கு ஸ்கிரிப்ட் எடுக்கிறாங்கன்னா இந்த ஒரு எனர்ஜியோட இருக்கிற ஒரு படமா இருக்கும். இப்போ நம்மளுக்கு முதல் இடத்துல ஒரு டைலாக் வரும், இட்ஸ் லுக் லைக் டெசர்ட் யுவர் ஃபைட்டிங் ஃபார் டெஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் இங்கிலீஷில். ஸோ நம்மளுக்கு எழுதினவங்க வந்து இந்த வறண்ட பாலைவனத்துக்காக இவ்வளோ சண்டை போடுறீங்க அப்படின்னு இருக்கும். அப்போ முதல் நாள் பேசி மறுநாள் பேசலாமான்னா நம்ம இஷ்டத்துக்கு ஒன்று இதை பேசலாமான்னு பேசலாம். ஏண்டா இந்த தண்ணி இல்லாத காட்டுக்கடை இவ்வளோ மல்லிக்கிட்டு சாகுறீங்க அப்படின்னோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்லாங்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை சவுத்தில் இருக்கவங்க நிறைய பேர் பார்த்தாங்க. எல்லா மக்களுமே நம்ம கூட இருக்கிற ஒரு அனிமல் பேசுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், அது கிஃப்ட். இது என்னை விட அழகா இன்னும் 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 ஒரு வித்தியாசமாக பேசக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. ஸோ இதுக்கு எனக்கு ஃபிட்டானதுக்கு இந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க. நான் இந்த கேரக்டர் நான் விடாமல் வச்சுக்கிட்டா தான் எனக்கு நான் கற்றுக்கிட்ட சினிமாவில் அது எனக்குன்னு வேணும்ல. எனக்கு இந்த கேரக்டர் அவன் பேசினா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஒரு தடத்தை பதிக்காமல் போகக்கூடாது. இல்லைப்பா அந்த வேறு மாதிரி பேசுவான்ப்பா அப்படி 4 பேர் பேசினா போதும், பேசுகிறேன் பேசாமல் நினைச்சாலே போதும். ஸோ நான் அதை எப்படி விட்டு கொடுப்பேன்? ஸோ அதை விட்டு கொடுக்காம இருக்கிறத நான் ஃபிட்டாக இருக்கணும், என் குரல் நல்லா இருக்கணும், அந்த அவங்க சொல்கிற தேதியில் நான் போகணும். இதுக்காக நான் ஒரு விஷயம் பண்ணணும். அதெல்லாம் இல்லைடா நீ காசு கொடுத்தா வந்து வீட்டுக்கு அடுத்த கணக்கு பேசுவாப்புல இருந்தாலும் சொல்கிறேன் நான். ஸோ எனக்கு பிரியமாக இருக்குது, க்ளோஸ்டாக இருக்குது டீம். சார் அசோக் சொல்லுங்க சார், இந்த கேள்வி பதில் சொல்லிட்டாரு இல்லாம. ஹலோ, ஒரே ஒரு கேள்வி சார். உங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படமா சார் டப்பிங்ல? மனிதர்களுக்கு பேசுறதுக்கும் விலங்குகள் பேசுறதுக்கும் உங்களுக்கு எது ரொம்ப கஷ்டப்பட்டு? இதான் ஃபர்ஸ்ட் படம் சார். ஒரு நாள் ஆச்சு எனக்கு இந்த லைனுக்கு பேசுறதுங்கிறது வந்து ரொம்ப புதுசா இருந்தது. அதுவும் அந்த சிங்கர் வந்து இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தது, அதிகம் தமிழ்ல பேசுறோம். கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அர்ஜுன் கிட்ட பேசும்போது எனக்கும் அப்படிதான் இருந்தோம்னு கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். நான் மட்டும் தான் கஷ்டப்பட்டேன்னு நினைச்சேன். பட் புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது சார். நான் பண்ணது காரணமே அதுதான், இது இந்த மாதிரி பண்ணதில்லை, ஸோ ஒரு டைம் பண்ணி பார்க்கலாமேன்னு. பயங்கர லேர்னிங்கா இருந்தது. இனிஷியலா கஷ்டமா இருந்தாலும் போக போக ரொம்ப என்ஜாயபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. எல்லாரும் சொன்ன மாதிரி இது ஒரு ஆனர், ஒரு டிஸ்னி ப்ராஜெக்ட்ல வந்து இருக்கிறது. எனக்கு இன்னொன்று வந்து டாக்காங்கிற கேரக்டர் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது நிறைய ஒரு ஆர்க் ஒன்று இருந்தது, கெட்டவன் வந்து நல்லவனாய், நல்லவன் வந்து கெட்டவனாய் அப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ ஒரிஜினல் லைன் கிங்ல ஸ்கார் வந்து முழுசாவே ஒரு ஈவலா தான் இருப்பான். அவன் ஏன் ஈவல் ஆனாங்கிறது இதுல இருக்கும். ஸோ அது இன்ட்ரெஸ்டிங் இருந்தது. ரொம்ப சார், இது வந்து ஹாலிவுட் நிறுவனம், பெரிய பெரிய பட்ஜெட்ல கம்பெனி, சேலரி எல்லாம் டாலர்ல தருவாங்க. டிஸ்னிக்கு எப்படி இருந்தது சேலரி? இதெல்லாம் சேலரிலாம் திரும்ப கேளுங்க, இல்ல சும்மா கேளுங்க. நான் என்ன பேசுறதோ அதுக்கான ஊதியத்தை கொடுத்தாங்க, ஊழியத்துக்கு ஏற்ற ஊதியம் கொடுத்தாங்க. அதுதான் எவ்வளவு டாலர் எவ்வளவு யூரோன்னு கேட்குறாங்க. டாலர்லாம் நம்ம ஊர் காசு தான். சொன்னா போதும். அர்ஜுன் தாஸ் பிரதர், அதான் வந்து உங்களோட வாய்ஸுக்கு தான் வந்து பெரிய இன்வெஸ்ட் இருக்கு. அதான் வந்து நீங்க இப்ப வந்து வர இதுல வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க வந்து ஒரு ஊமையாவோ இல்ல வந்து அந்த வாய்ஸே இல்லாம நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா இருக்கு சார். லயன் கிங்க பத்தி கேளுங்க சார். அவரோட இல்ல அதான் அவரே இது போட்டு டார்ச்சர் வாய்ஸ் எப்படி இருக்கும்னாக்க, நான் இப்ப வண்டலூர் ஜூக்கு போனேன், போகும்போது அங்க ஒரு சிங்கம் படுத்திருந்தது. என்னடானா அதுக்கு தண்ணி குடிக்கல 3 நாளா, ரொம்ப கடுப்பா இருக்குன்னு சரின்ட்டு கிட்ட போய் என்ன செஞ்சோம், ஒரு பக்கத்துல ஒரு சின்ன பையன் ஒரு கல் எடுத்து அடிச்சுட்டா அது மேல. அதெல்லாம் பண்ண அது எழுந்து சும்மா வாயை தான் திறந்தது. அதோட சத்தம் இவர் வாய் திறந்தாலும் அதே சத்தம், பேசவே தேவையில்ல அவரு. அதனால இந்த எனக்கு நேரம் அந்த சிங்கத்தோட சவுண்டு தான் வருது அப்படியே. அதுவும் அந்த அப்படியே பண்ணிச்சு. போன் எடுத்துன்னு போல இந்த டேப் பண்ணி தம்பிக்கு அனுப்பிச்சு உன் வாய்ஸ் அப்படியே இருக்குறாங்க. சார் ஒரு முக்கியமான கேள்வி, ஒரு நிமிஷம் சார். நம்ம சென்னையில இருந்து பல உலக படங்களுக்கு அனிமேஷன் கிராபிக்ஸ் நம்ம பண்ணி அனுப்புறோம். அது பெரிய பெருமைன்னு சொல்றோம். நம்ம ஆரம்பிச்சிட்டோம். நம்ம கிட்ட இயல்பாகவே நிறைய வனக்கதைகள் உண்டு, குறிஞ்சி முல்லை
ஏகப்பட்ட வனக்கதைகள் வச்சிருக்கோம். ஆனால் நம்ம வந்து லயன் கிங் எதுவாக இருந்தாலும் வர படங்களை டப் பண்ணி அதில் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்குமே. தமிழில் நம்ம வெரி ஓன் லயன் கிங்ஸ் கதைகள் எவ்வளவோ இருக்கு. அதை தான் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? தமிழ் சினிமா அதை பற்றி யோசிக்கணும்னாலும் உங்களுக்கு தோணுதா? இது தயாரிப்பாளர்களும் கேட்க வேண்டிய கேள்வி சார். இன்னைக்கு ஈவினிங் அவங்க பொதுக்குழு இருக்கு. நடிகங்க என்ன செய்வார்? இல்ல அவரும் தயாரிப்பாளர் சங்கம், நானும் சங்கம். பட் இவங்களாம் என்ன செய்வாங்க சார்? நடிகர்கள் நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் கிடைக்காது. நீங்க நடிகர் சங்கத்துக்கு வாங்க. உண்மையில வந்து இந்த புராண கதைகள், இப்போ ஹாரி பாட்டர் வருது, அப்புறம் லார்ட் ஆஃப் ரிங்ஸ் வருது, இதெல்லாம் நம்ம தான் பண்ணியிருக்கணும். ஏன்னா இந்த தொன்மையான புராணங்கள் கதைகள்லாம் நம்ம கிட்ட தான் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் அவங்க எடுக்கிறாங்க. ஒரு காலகட்டத்துல நம்ம ஜெகன்மோகினி பண்ணோம், அப்புறம் வந்து அந்த மாதிரி படங்கள்லாம், மாயா பஜார் பண்ணோம். இப்போ தெரியல, இப்போ வேற ஒரு இதுக்கு போயிட்டு இருக்காங்க. நான் நினைக்கிற ஒரு சுழற்சி முடியும் போது திரும்பி அந்த மாதிரி படங்களுக்கு தான் நம்ம இப்பதான் சரித்திர படங்களுக்கே திரும்பி இருக்கோம். அதையும் தாண்டி நம்ம திரும்பி அந்த மாதிரி படங்களுக்கு வரும்ன்ற நம்பிக்கை தான் எனக்கு இருக்கு. வரும், கொஞ்சம் காத்திருக்க வேண்டியிருக்கும். சந்தோஷப்படுறேன். எதையுமே ரசிக்கணுங்க. அவனுக்கு இருக்குதே, நம்மளுக்கு இல்லைன்னா அது பொறாமையாயிடும். அவருக்கு இருக்குதே அதை பார்த்து ரசிக்கணும். எப்பவுமே டப்பிங் பேசும்போது லிப்பு தான், மூமெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஒண்ணு பேசணும்னா அங்க ஒண்ணு போச்சுன்னா நான் சீன்ல போயின்னு இருக்கும். எவன்டா பண்ணான்ட்டு திட்டுவானுங்க தேட்டர்ல பார்த்து. ஸோ சிங்கத்துக்கு ஈஸியா பேசிடலாம். ஏன்னா சிங்கத்தோட லிப்பு இவ்வளோ பெருசு, குரங்கோடது ஷார்ப்பா இருக்கும். அதனால அது உள்ள போய் பார்த்து எதுங்க சார், நீங்க சரியா பார்க்கல சார். சிங்கத்துக்கு குரங்க விட அந்த டீம் இன்னும் அது இன்னும் கஷ்டம். உனக்காக வாய் தெரியல, எனக்கு வாயே தெரியல. ரொம்ப அது கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க. என்ன போட்டாலும் உக்காந்துக்கும். இதெல்லாம் நம்ம தேடி பிடிச்சி அது இந்த விவேக் வேணான்னு என்ன போட்டாலும் இதுன்னு. அப்புறம் இங்க வந்து டிஸ்னிக்கு இல்ல, இங்க இருந்து டிஸ்னிக்கு போன் பண்ணுவாரு. அவங்க ஒண்ணு யோசிச்சுட்டு நோ நோ திஸ் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் அவர் லைன், சேஞ்ச். உடனே அங்கிருந்து திருப்பி வந்து அப்புறமா நாங்க ஒரு தமிழ்ல கண்டுபிடிச்சு டவுட் வந்தா இவருக்கு போன் பண்ணுவாங்க. ஏன்னா தமிழ்ல இதை சொல்லாம இவரு ஓகேன்னு அப்புறம் தான் பேசுனது. தேங்க்யூ சார். தேங்க்யூ.